அஜித் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் பயம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்கள ட்ரை பண்ணுறாங்க. முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அஜித் சார் அடுத்தடுத்து ஒரே டைரக்டர்ஸ் கூட தான் பயணம் பண்ணுவார். அதில் மிக முக்கியமான இடத்துல சிறுத்தை சிவா இருக்கார். சிறுத்தை சிவா ரீசெண்ட் டைம்ஸில் கங்குவா அப்படின்ற படம் கொடுத்துருந்தாரு. அது ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த படம் சரியாக போகலை. அதன் காரணமாக இதை வச்சு நம்ம அஜித் ஃபேன்ஸை பயம்படுத்திடலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 3-4 வாட்டி அஜித் சாரும் சிவா சாரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக கண்டிப்பாக அடுத்த படம் சிவாவுடைய டைரக்ஷனில் அஜித் சார் நடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா 100% கன்ஃபார்மாக சிவா அவருடைய டைரக்ஷனில் அஜித் சார் படம் நடிக்க போகிறது கிடையாது. அந்த அடுத்த படம் சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் தான் அஜித் சார் பண்ண போகிறாரு. அதுக்கான டேரக்டர் லிஸ்ட் அப்படின்றது நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. மிக முக்கியமாக நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப நாளாக டாக்ஸில் இருக்க ஆரம்பம் படத்தோடைய டேரக்டர் விஷ்ணுவர்தன் அண்டு மகாராஜா படத்தோடைய டேரக்டர் நிதிலன், இது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தர் தான் அடுத்து அஜித் சாருக்கு படம் பண்ண போகிறார் அப்படின்னு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 இட்லி கடை வெர்சஸ் குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. டீசர்லேயே நம்ம பார்த்தோம், அஜித் சார் அடிச்சு நொறுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சாத்தியக்கூறு இல்லை அப்படின்றது தான் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நடந்திருக்க ஒரு விஷயம். இட்லி கடை ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. சோலோ ரிலீஸாக தான் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான விஷயம், ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு. அதை தாண்டி தமிழ்நாடு மட்டும் 1000 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டே 1லேயே இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது மினிமம் 150 180 crores இருக்கும் வேர்ல்டு வைடாக அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இப்படி இல்லை, அப்படி இருக்குது. அப்படி ஒரு விஷயத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்துக்காக பண்ணியிருக்கார். வெறும் டீசரில் மட்டும் இல்லை, அஜித் சார் அதில் கலராக ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ட்ரெஸ்ஸு ஒயிட் கலரில், இங்கே நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும், ரெட் அண்ட் க்ரீன் அண்டு ஒரு ஆள் கோல்டு கலர்லாம் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஷர்ட்டோட விலை மட்டும் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 1,80,000. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பா, ஒரு ஷர்ட்டுக்கு 1,80,000 கொடுத்து அதுவும் படத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா, நீங்கள் அந்த ஷர்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது, அந்த ஷர்ட் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ரெப்ளிகாவாக அதே ஷர்ட்டை ஒரு 2-3 வச்சுருப்பாங்க. சப்போஸ் இது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த ஷர்ட்டை யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், வெறும் ஷர்ட்டுக்கு மட்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு யோசித்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காருன்னா, இன்னும் படத்தில் லேயராக வேறு என்னென்ன மாதிரியான சர்ப்ரைஸ்லாம் நமக்காக வச்சுருக்காருன்னு யோசிக்கும் போதே பயங்கர பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. அண்டு நம்ம சேனல்லாம் ஃபஸ்ட்டு சொன்னோம், தனுஷ் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம அது பேசும்போது எல்லாருமே பயங்கர கிண்டலாக இதெல்லாம் எப்படி நடக்கும், தனுஷ் சார் எதுக்கு அஜித் சாருக்காக ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ராயன் படமே தனுஷ் சார் அஜித் சாருக்காக தான் எழுதியிருந்தார். தனுஷ் சார் ஒரு கேரக்டர் பண்ணார்ல, ஒரு சமையல்காரன் கேரக்டர், அந்த கேரக்டரில் அஜித் சார் தான் நடிக்கிறதா இருந்தது. அண்ட் சந்தீப் கிஷன் ஒரு கேரக்டர் பண்ணார்ல, அந்த கேரக்டரில் தனுஷ் சார் நடிக்கிறதா இருந்தது. அண்ட் இன்னொரு கேரக்டர் இருந்ததுல, அந்த கேரக்டர் அவருடைய கேரக்டரில் நம்மளுடைய பரத் சார் நடிக்கிறதா இருந்தது. இது பரத் சார் நிறைய இன்டர்வியூவில் ரொம்ப டீட்டெயில்டாகவே பேசியிருந்தார். கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறதா இருந்தது. பட் ஒரு சில காரணங்களாக அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. இப்போ என்ன மறுபடியும் நடந்திருக்குன்னா, டிஎன்ஏ காம்பினேஷனில் தனுஷ் அண்ட் அனிருத்தோடைய காம்பினேஷனில் அஜித் சாரோடைய நடிப்பில் தனுஷோடைய டைரக்ஷனில் ஒண்டர் பார் பிக்சர்ஸ் ப்ளஸ் வேறு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட இணைஞ்சு இந்த படத்தை பண்ண போகிறாங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இந்த படத்தோடைய ஷூட்டிங் இந்த வருஷம் அக்டோபர் இல்லை நவம்பருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதான் பயங்கர சர்ப்ரைசிங்கான ஒரு மேட்டராக இருக்குது. ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அஜித் சார் இதுக்கப்புறம் முழுக்க ஒரு ரேஸில் தான் இருக்க போகிறாரு. அவர் மறுபடியும் சினிமா அப்படின்றது யோசிக்கிறதுக்கே இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி இப்போ இப்படி ஒரு விஷயம், ஒரு அப்டேட்டாக ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸாக தான் போகுது. உடனடியாக அடுத்த வருஷமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எந்த இடத்துலையுமே யோசிக்கல. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பக்காவாக இந்த படத்தை ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா டிஎன்ஏயோட காம்பினேஷனில் ஏகவும் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அந்த காம்பினேஷனுடைய அந்த வைப் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும். நடுவில் நிறைய ரசிகர்கள்லாம் கொஞ்சம் இட்லி கடை குட் பேட் அக்லியோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது கொஞ்சம் காட்டமாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான அப்டேட்டாக இருந்து, எப்படி குட் பேட் அக்லியை செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இட்லி கடை படத்தையும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றதுல டவுட்டே இல்லைன்றதுல இதில் கிளாரிட்டியாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக கூலி திரைப்படம், இந்த படத்தில்
சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய போர்ஷன்ஸ் ஓவராலாக முடிச்சிட்டாங்களாம், ரேப் அப் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் ஒரு சில காட்சிகள் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த எண்ணூர் ரோடு இருக்குது தெரியுங்களா, அங்கே வந்து இந்த சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்திருக்காங்க. யாரை வச்சு அப்படின்னா நாக சைத்தன்யா இருக்கார் தெரியுங்களா, அவரை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாகார்ஜுனா இந்த படத்தில் இருக்கார். நாகார்ஜுனாவோடைய சின்ன வயசு வருஷனாக நாக சைத்தன்யாவை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இதை பண்ணியிருக்காங்களா, இல்லை நாகார்ஜுனாவை வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்காங்களான்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சப்போஸ் நாக சைத்தன்யாவும் இந்த படத்தில் இருந்தாருன்னா யோசிச்சு பாருங்கள், தொடர்ந்து கூலி படத்தை பார்த்தவங்க, கூலி படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் 1000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு. இவ்வளோ ஹீரோஸ் இந்த படத்தில் இருந்தாங்கன்னா ஈஸியாக இந்த படம் 1000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிவிடும். 1000 கோடிக்கு மேலே நம்பர்ஸ் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் இப்போ புஷ்பா ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கு 1800 கோடி. அந்த பெஞ்ச் மார்க்கை பிரேக் பண்ணுற ஒரு படமாக இது மாறத்துக்கான எல்லா வழியும் இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க அப்படி ஒரு மேஜிக்கை படத்துக்குள்ளே வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு. அண்டு மார்ச் 14 கூலி படத்தோடைய இந்த கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, அந்த கிளிம்ஸ் இல்லாமல் ரொம்ப நாளாக டாக்ஸில் இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த சாப்டர் 0 அப்படின்ற ஒன்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸுக்காக லோகேஷ் கனகராஜ் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு கிளிம்ஸை இந்த மார்ச் 14 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. எப்படியோ மார்ச் 14 லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் ரசிகர்கள் நோக்கி வரப்போகுதுன்றதில் டவுட்டே இல்லைன்றது ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயமா தெரிஞ்சிருச்சு. அண்டு வார் 2 ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பக்கம் ரித்திக் ரோஷன், இன்னொரு பக்கம் ஜூனியர் என்டிஆர், இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்களாம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட டான்ஸஸ் இந்த டான்ஸில் கலந்துக்க போகிறாங்க. கூடிய விரைவில் இந்த டான்ஸோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சது. அண்ட் அதை தாண்டி இந்த படத்தோடைய ரிலீஸை ஆகஸ்ட் 14 பயங்கர கிராண்டாக ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மேலேயும் எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வார் 1 ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படம். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷன், அதே வைப்ரேஷன் இருக்குன்றதில் சந்தேகமே கிடையாது. ஜூனியர் என்டிஆர் அடுத்து பிரசாந்த் நீல் கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த படத்தை இப்போ வரைக்கும் ப்ராசஸ் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் சினிமாலேயே இப்படி ஒரு படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த படத்தோடைய மேக்கிங்காக இருக்கட்டும், இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர புதுசாக, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க போது. கண்டிப்பாக அந்த படத்தோடைய டைட்டிலே ட்ராகன் தான் வச்சுருக்காங்க. இந்த ட்ராகன் உங்களை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ராகன்ற டைட்டில் வச்சாலே பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிரதீப்போடைய படம் 200 கிராஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏற்கனவே லவ் டுடேவும் வேர்ல்டு வைடாக 200 கிராஸ் பண்ண ஒரு படம் தான். அடுத்தடுத்து 200 கிராஸ் பண்ணுற ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் முதல் 2 படத்துலேயே அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணியிருக்காருன்னு போது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. அடுத்து அஸ்வத்தும் சிலம்பரசன் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்களே, காட் ஆஃப் லவ் அப்படின்ட்டு, அந்த கேரக்டரை வச்சு அந்த படம் பண்ண போகிற அந்த ப்ராஜெக்டை வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணோம். மிக முக்கியமாக ஆகஸ்ட் மாதத்துடைய ஓப்பனிங்லேருந்து இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி அந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக அந்த படத்துக்கான ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கிங் டைரக்டர் ராம், அவருடைய டைரக்ஷனையும் சிலம்பரசன் ஒரு படம் நடிக்கிறதா இருந்தது. அந்த படத்தில் சந்தானத்தை நடிக்க வைக்கலான்ற டாக்ஸ் தான் இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக சந்தானம் அந்த படத்தில் நடிக்க போகிறாரு, அதில் டவுட்டே கிடையாது அப்படின்றத சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு அப்டேட்டாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அந்த காமெடியன்ஸ் அப்படின்ற பஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது வடிவேல் அவர்கள், விவேக் அவர்கள், சந்தானம் அவர்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு படம் கேரண்டியாக போய் பார்க்கலாம். அந்த படத்தில் என்ன இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நம்மளை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு 3 சீனாவது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முழுக்க ஒரு காமெடியனால் சிரிக்க வைக்கிற ஒரு சீக்வன்ஸை ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப ரேராக இருக்குது. அப்படி ஒரு காமெடியே இல்லை, ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மீண்டும் அந்த வெற்றிடத்தை அவரே ஃபில் பண்ணுறதுக்காக சந்தானம் வராருன்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அண்டு சூர்யா 45 ரீசெண்ட் டைம்ஸில் சாண்டி மாஸ்டருடைய கோரியோகிராஃபியில் பயங்கரமான ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. அண்டு பயங்கர கிராண்டாகவும் அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் எடுத்து முடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த டீம் முழுக்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். படத்தோடைய ரிலீஸ் இப்போ வரைக்கும் தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டோட ஒரு நல்ல கருத்தோடு தான் வரப்போகுதுன்றதுல டவுட்டே இல்லை. ஆர்ஜே பாலாஜி அவருடைய படங்கள் அப்படின்னாலே ரொம்ப தரமான படமாக தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இந்த படம் மிக முக்கியமான இடத்த பிடிக்கும் அப்படின்றதுல சந்தேகம் மேலே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் கடைசியாக ஒரு விஷயம் ரொம்ப சோகமாக, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா
கார்த்தி அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு சில ஹீரோஸால் மட்டும்தான் காமெடியும் சூப்பராக பண்ணுவாங்க, ரியலிஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணுவாங்க, ஆக்ஷன் ஹீரோவும் பயங்கரமாக பண்ணுவாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் தொடர்ந்து கலெக்ஷன் அப்படின்றது பயங்கரமாக குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அண்டு புது புது கண்டென்ட்ஸை ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி எல்லா எலமெண்ட்ஸும் இருக்க ஒரு ஹீரோ தான் கார்த்தி அவர்கள். அவர் இந்த சர்தார் 2 அப்படின்ற படத்தில் உயிரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவருக்கு காலில் அடிபட்டுருது. பயங்கரமான ஒரு அடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை கேட்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்தார் 2 உடைய ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது நின்று போச்சுல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி. அப்படி இன்னொரு பக்கம் கட் பண்ணிங்கன்னா வா வாத்தியார் அந்த படத்துக்காகவும் இன்னும் ஒரு சில சீக்வன்ஸை ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஷூட்டிங்கும் அப்படியே பாதியிலே நின்று இருக்குது. கூடிய விரைவில் கார்த்தி அவர்களுக்கு கால்லாம் சரியாகி மறுபடியும் பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸோடு நம்மளை வந்து மீட் பண்ணோம் அப்படின்றதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்குது. இதுதான் நீங்கள் ரசிகர்களா ப்ரோ எனக்கு இந்த படத்தோடைய அப்டேட்லாம் வேணும், இந்த ஹீரோவை பற்றின அப்டேட்லாம் வேணும்னு ஆசைப்படலாம். அது என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம ரெகுலராக வீடியோஸில் ஷேர் பண்ணி பேசி போன்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். இதை நீங்கள் இப்படி சினிமா சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுவீங்கன்னா பிரவீன் KS. நன்றி, வணக்கம்.